உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு சர்ச்சை நாடு முழுவதும் இப்பொழுது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஒரு 2 மணி நேர செய்தியாளர் சந்திப்பு, அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் நேற்று தலைமை தேர்தல் ஆணையத்தின் செய்தியாளர் சந்திப்பு, இந்த 2 செய்தியாளர் சந்திப்பிலும் உள்ள புகார்கள், முரண்கள் மற்றும் பதில்கள் ஆகியவை தொடர்பாக மே 17 இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இந்த வாக்காளர் பட்டியலில் ஒரு சர்ச்சை, ஒரு புகார், ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு தலைமை தேர்தல் ஆணையம் நேற்று ஒரு பதில் அளித்திருக்கிறது. அந்த பதிலில் மிகவும் முக்கியமான, அனைவரையும் சந்தேகிக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னவென்றால், 0 என்ற கதவு எண் கொண்ட வீடுகளில் பல வாக்காளர்கள் பெயர்கள் குறிப்பிடப்பட்டன. ஆனால் அந்த 0 எண் என்பது அது வீடற்றவர்களின் முகவரி என்று தலைமை தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கம் அளித்திருக்கிறது. வீடற்றவர்களின் முகவரிக்கு அந்த புகைப்பட அடையாள அட்டை தேர்தல் ஆணையம் அந்த வாக்காளர் அடையாள அட்டை வழங்க முடியுமா? அவ்வாறு இத்தனை 1000 0 அந்த கதவு எண்களில் வழங்கப்பட்டது. அவர்களை ஏழைகள் என்று கூறி இழிவுபடுத்தக்கூடாது என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட மற்றவர்களுக்கும் இந்த கோரிக்கையை தலைமை தேர்தல் ஆணையம் விடுத்திருக்கிறது. அந்த 0 எண் என்பது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல, அது அந்த தேர்தல் ஆணையம் முறையான பதில்கள் எதையும் அளிக்கவில்லை. ஒரே முகவரியில் 10,000 பேர் வாக்காளர்கள் இணைக்கப்பட்டது அல்லது போலியான முகவரியிலே 40,000 50,000 பேர் வாக்காளர்கள் ஒரே தொகுதியில் இணைக்கப்பட்டது என்று பெங்களூரிலுடைய சட்டமன்ற தொகுதி பற்றியான விவரங்களை அளித்து கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகள் முறைகேடாக அந்த ஒரு தொகுதியில் மட்டும் இணைக்கப்பட்டிருப்பதை காங்கிரஸ் கட்சி அம்பலப்படுத்தியதற்கு இதுவரை முறையான பதிலை அந்த தேர்தல் ஆணையம் வழங்கவில்லை. பீகாரிலே கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் வாக்கு பட்டியலிலிருந்து நீக்கப்படுகிறார்கள். அதாவது 8% வாக்காளர்கள் ஒரு மாநிலத்தினுடைய வாக்கு பட்டியலிலிருந்து நீக்கப்படுவது என்பது மிக மிக மோசமான, அதிர்ச்சிகரமான செய்தியாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி இதற்கு குறித்தான ஒரு தீவிரமான குற்றச்சாட்டை வைக்கிறது. காங்கிரஸ் கட்சி இதை குறித்து தேசிய அளவில் ஒரு மிக எழுச்சியான ஒரு போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய சூழலையும் நாம் பார்க்கின்றோம். இதில் உத்தரப்பிரதேசத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் மிக ஆதாரபூர்வமாக இது குறித்தான கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றார். இப்ப அகிலேஷ் யாதவ் இது குறித்து எழுப்பிய கேள்வி, ராஷ்டிரிய ஜனதாதளம் எழுப்பிய கேள்வி, காங்கிரஸ் கட்சி இதை தொடங்கி வைத்த ஒரு ஆவண பட்டியல் மூலமாக வெளியிட்ட அந்த தகவல்கள், இதற்கு முன்பாக கடந்த ஆண்டு 2024 தேர்தலின் பொழுது இந்த வாக்கு எண்ணிக்கையின் வீதத்தை வெளியிடுவதிலே இருக்கக்கூடிய தாமதத்தை குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் பரக்கலா பிரபாகர் அவர்கள் வெளிப்படையாக இது குறித்து கிட்டத்தட்ட 5 கோடி வாக்குகள் முறையாக கணக்கிடப்படாமல் இருக்கிறது என்று, இது இன்று நேற்று நடப்பதல்ல, கிட்டத்தட்ட ஓராண்டாக இந்த வாக்காளர் பட்டியல், வாக்கு எண்ணிக்கை, வாக்கு பதிவான விகிதம் குறித்தான தொடர்ச்சியான கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்திருக்கின்றன. இது குறித்தான முறையான பதிலை இதுவரை தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை, நேரடியாக இதை எதிர்கொள்ளவும் இல்லை என்பதுதான் உண்மை. அந்த வகையிலே 0 என்கின்ற முகவரியை வைத்திருக்கக்கூடியவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள், வீடற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த மக்கள் எந்த பகுதிகளிலே வீடு இல்லாமல் வசிக்கிறார்கள், எந்த இடத்தில் இருக்க என்பதை கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு அந்த அரசுக்கு இருக்கிறது. இரண்டாவது, இது போன்று இருக்கக்கூடிய மக்களுடைய குடியுரிமையை எந்த வகையிலே இவர்கள் சரிபார்த்திருக்கிறார்கள், அவர்களுக்கான ரேஷன் அட்டைகள் எந்த தொகுதியிலே அல்லது எந்த வார்டிலே இருக்கிறது என்பது குறித்தான விவரங்களை எல்லாம் அளிக்க வேண்டும். அப்படியான தகவல்கள் அவர்களது டிஜிட்டல் டேட்டாவாக இருக்கின்றன. அந்த டிஜிட்டல் டேட்டாவை ஏன் தேர்தல் ஆணையம் தர மறுக்கிறது என்கின்ற கேள்விக்கு இதுவரை தேர்தல் ஆணையம் முறையான பதிலை அளிக்கவில்லை. தேர்தல் ஆணையம் நேர்மையாக இருக்கிறது என்றால் டிஜிட்டல் டேட்டா என்று சொல்லப்படுகின்ற வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறித்தான விவரங்களை டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ஏன் அளிக்கவில்லை? அதை காகிதங்களில் அச்சடித்து அதை வாசிப்பதற்குரிய தகுதியற்ற வகையிலே அச்சடித்து ஏன் தேர்தல் ஆணையம் கொடுக்கிறது என்கின்ற கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக நான் பார்க்கின்றேன். இது குறித்து இதுவரை தேர்தல் ஆணையம் பதில் சொல்லவில்லை.